எஸ். அகைன் நிறைய பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசியல், தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்குது. நாளைக்கு சேலத்துல விஜயண்ணா அவர்களுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் பொதுவெளியில நடக்குது. அதற்கு இந்த சேலம் மாவட்டம் சீல்நாயக்கன்பட்டியில ஒரு இடம் தேர்வு செஞ்சு அந்த இடத்துக்கு ப்ராப்பரான அனுமதி வாங்கி போலீஸ் பாதுகாப்பு கேட்டு அதற்கும் அனுமதி கொடுத்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அந்த கூட்டத்தை பல இடர்பாடுகளுக்கு இடையில் இன்னைக்கு நாளைக்கு நடத்த போறாங்க அப்படின்றதுதான் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எஸ், இது நிர்வாகிகள் கூட்டம் தான். 5000 பேருக்கு மட்டும்தான் பாஸ் கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு யாரும் பாஸ் இல்லாம அங்க போகாதீங்க அப்படின்றத நான் இந்த காணொலி மூலமாகவும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாவட்ட செயலாளர், கட்சியின் பொதுச் செயலாளர், நாங்க நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு நிறைய பேர் வராதீங்க வராதீங்க வராதீங்கன்னு அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தாவேக்காவை தவிர எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை தமிழக வெற்றிக்கழகம் சேலம் மாவட்ட தமிழக வெற்றிக்கழகம் கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சீலாமணி பைபாஸ்ல சிறப்பாக ஏற்பாடு பண்ணது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கூட்டத்திற்கு கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், உறுப்பினர்கள், ரசிகர்கள் அடையாள அட்டை இல்லாம யாருமே வர வேண்டாம். இன்னைக்கு அடையாள அட்டை கொடுக்க போறோம். அது இல்லாம தயவு செய்து யாரும் வர வேண்டாம். இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடைபெற வேண்டும். இது சிறப்பாக நடைபெற்றால்தான் மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கான அனுமதி நம்ம வாங்க வேணும். அதுக்கும் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக கழக தலைவரும் எங்கள் பொதுச்செயலாளரிடம் அனுமதி பெற்று அடுத்த மாசம் கண்டிப்பா மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கும். அதனால பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் வர முடியாத யாருமே அந்த திடலுக்கு எந்த ஒரு இடையூறும் பண்ண வேணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பல கட்சி தலைவருக்குமே சொல்லியிருக்காங்க. தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு அவர்களாலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு காட்டாற்று வெள்ளம் போல வரும். அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம பார்த்துட்டோம், பல இழப்புகளையும் நம்ம சந்திச்சிட்டோம். சோ அதனால இதை கட்டுப்படுத்துறதுதான் மிகப்பெரிய ஒரு டாஸ்கா தாவேக்காவுக்கு இருக்கும். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையா இப்ப மாறி இருக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம். ஏன்னா அந்த இடத்துல அந்த பாதுகாப்பு குறைபாடுகளால ஏற்பட்ட அந்த மரணங்களை நம்ம கண்கூடா பார்த்தோம். அது போல இன்னொரு நிகழ்வு நடந்துடக்கூடாது அப்படின்றதுல எச்சரிக்கை காவல்துறையும் இது போன்ற பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தோம். ஸோ கட்சி சார்ந்தும் தொண்டர் அணி கிட்ட மாவட்ட செயலர் பார்த்திபன் அவர்கள் பேசின சில காணொலிகள், அவர்களை எப்படி ட்ரெயின் பண்றாரு, எந்த மாதிரி நம்மள எடுக்கணும், மறவக்கூடியவர்களை எப்படி நம்ம பாதுகாப்பா நம்ம அந்த கூட்டத்துல கட்டுப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா அவங்க நெரேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. தென் பொதுச் செயலாளர் அவர்கள் அப்புறம் மாவட்ட செயலாளரும் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டும் பார்த்தோம். தயவு செஞ்சு வராதிங்க, பாஸ் இல்லாம யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காணொலியை நம்ம பார்த்தோம். ஸோ இது விசித்திரம். மற்ற கட்சிகளுக்கு நடக்காத ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த 5000 பேர் கூட ஒத்த ரூபா கூட இவர்கள் கொடுத்து கூட்டிட்டு வரக்கூடிய கூட்டக்கூடிய கூட்டம் கிடையாது, தானா கூடக்கூடிய கூட்டம். இந்த கூட்டமும் நிர்வாகிகள் மட்டும் 5000 பேர் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கே அங்க பிரச்சனை. அதாவது நிர்வாகிகள் கூட்டம் தான். நிர்வாகிகளையே பாஸ் வச்சிருக்க ரெஸ்ட்ரிக்டடான நிர்வாகிகள் மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு தாவேக்காவுக்கு இருக்கு. ஏன்னா கூப்பிட்டா நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு மாவட்டத்திலும் லட்சக்கணக்கில் இருக்காங்க. லட்சக்கணக்கில் நிர்வாகிகளே வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக்கா இருக்கும்போது மற்ற கட்சிகளுக்கு பயம் வரதானே செய்யும். ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி இவங்க என்னதான் மரத்துல ஏறுறான், இதுல ஏறுறான், அதுல ஏறுறான் அப்படின்னு கிரிட்டிக்ஸ் பண்ணாலும் இவன் குடிச்சிட்டு ஒன்றும் பாட்டில தூக்கிட்டு டான்ஸ் ஆடல இல்ல, கூட்டத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு வாழைத்தார பிடிச்சி தொங்கல இல்ல. இங்க குடிச்சுட்டு என்னப்பா குவார்டர் கொடுக்கறதுனால என்னப்பா பிரச்சனை வந்துட போகுது? என்ன அவன் பாட்டு அவன் சந்தோஷம் குடிக்கிறான், வரான், அப்படி போறான் அப்படின்னா குடிச்சிட்டு போறான், சும்மா போனா பரவாயில்லையே. பெண்கள் இருக்கிற இடமா பார்த்து அங்க போய் பாலியல் சென்டர்ல பண்றான். இது காவல்துறைக்கு நடந்ததுல திமுக மாநாட்டுல. இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் இந்த கூட்டத்தில் நடக்காது, வாய்ப்பே கிடையாது. நீங்களாம் ஏதாவது கிரியேட் பண்ணி விட்டாதான் உண்டு. ஸோ அந்த மாதிரி இவர்கள் என்னதான் நீங்க கிரிட்டிக்ஸ் பண்ணாலும் திமுக கூட்டத்தில் நடக்கிற மாதிரிலாம் இருக்காது. டிஷர்ட் கொடுத்து, ஜீன்ஸ் கொடுத்து, யூனிஃபார்ம். யாருக்கு அதுவும் வடநாட்டு பெண்களுக்கும் வடநாட்டு ஆண்களுக்கும். அங்க வேலை செய்யறது கூட தமிழ்நாட்கள் கொடுக்க மாட்டேன்றாங்க. அங்க வேலை செய்யறது கூட ஹிந்திக்காரனை தான் கூப்பிட்டு அவன் அமரா ஹே இதர் சேர் ஹே இதர் ஏக் பாட்டில் ரக்கோ அப்படின்றான். அவன் அங்க ஒரு பையுக்குள்ளார மிச்சரு, ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, ஜூஸு, வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் வச்சு பிரியாணி ஹாட் பாக்ஸ்ல வச்சு கூப்பிட்டா கூட வரமாட்டேங்குது கூட்டம். இதுக்கு மேல பேட்டா கொடுக்குறேன்னு டோக்கன் கொடுத்துட்டு 20 ரூபா குக்கர் சின்னத்துக்கு 20 ரூபா டோக்கன் கொடுத்த மாதிரி இங்க கூட்டிட்டு வர கூட்டத்துக்கு எல்லாம் காசு கொடுக்க மாட்டேன்னீங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்படியெல்லாம் கூட்டத்தை நீங்க ஷோகேஸ் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணமே இந்த தாவேக்கா தான். ஏன்னா அப்படி பண்றாங்கன்னு தெரியல. நாளைக்கு இன்னும் எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை அப்படின்றது கண்டிப்பா வீச போகுது. எப்படி திருவாரூர்லயே நாங்க சம்பவம் செஞ்சோம் அப்படின்னு இங்க தாவேக்கா சொல்ற அளவுக்கு இருக்கோ, எடப்பாடி அவர்களுடைய சொந்த மாவட்டம் சேலம், கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு
இங்கே ஒரு செக் இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் வேற இந்த பக்கம் இருக்கப்பல. அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு உள்ள இருக்கிற பல பிரச்சனைகள் தெரியும். பல பிரச்சனைகளுக்கு இவரு ஈரோட்டு கூட்டத்திலேயே பார்த்தோம். எந்த அளவுக்கு தெளிவா எவ்வளவு டீப்பா அந்த ஊரை பத்தி அந்த மாவட்டத்தை பத்தி எடுத்து கொடுத்தாருன்னு. கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய மாவட்டம். அதுலயும் செங்கோட்டையன் அவர்களுக்கு நேர் எதிரான துருவமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய மாவட்டம். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா பேச போறாரு. அதை நம்ம எப்படி வந்தா தீர்க்க போறோம்னு சில விஷயங்களையும் சொல்ல போறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சில தாக்குதல்கள் பண்ண போறாரு. அதிமுக பேர் சொல்லாம விமர்சிக்கிறாங்க, பேர் சொல்லாம விமர்சிக்கிறாங்கன்றவங்கள எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு அதிமுகவுக்கு அடி நிச்சயம். அதிமுக பாஜகவுக்கு நாளைக்கு அடி நிச்சயம். கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அதற்கான நேரம் காலம் கூடி வந்துருச்சு. நீங்க அதிமுகவையும் பாஜகவையும் வெளுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளவு நாளா சர்ப்பு போட்டு ஊற வச்சிருந்தவங்களை தூக்கி போட்டு துவைச்சு அடிச்சு நவுத்த வேண்டிய காலம் கட்டாயம் கூடிவிட்டது. இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான மற்றும் சில கட்சிகள் இருக்குல்ல அந்த கூட்டத்திற்கும் விஜயநாத் வாயால அடி பொழக்க போறாரு அப்படின்றது நான் வந்து எதிர்பார்க்கிறேங்க. இது என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு அனுமானம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நாளைக்கு சம்பவம் இருக்கு அப்படின்றத நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது என்ன போல நீங்களும் ஆர்வமா எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இப்போ சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே வருது இல்லையா? இந்த பக்கம் வந்து பாஜக பி டீம் பேசிட்டு இருந்தவங்கலாம் இப்போ என்ன சொல்றாங்க? பாஜக அழைக்குது. இன்னும் பாருங்க தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வரணும், எங்க கூட்டணிக்கு வரணும். ஏன்னா நேற்று வரை வேற மாதிரி பேசுனீங்க, திடீர்னு இன்னைக்கு என்ன பாசம் பொங்குது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வருது அப்படின்னாலே உடனே வந்துட வேண்டியது விஜய் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வரணும், விஜய் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வரணும். எதுக்கு? உங்களுக்கு கொள்கை எதிரிங்க. நீங்க உங்களுக்கும் இந்த களத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டேன். அதாவது களத்திலேயே இல்லாதவர்கள் அதிமுக, களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் பாஜக. இதைத்தான் அவங்க சொன்னாங்க. ஆனா சண்டைக்கு வா சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு இங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ அவன் வேற, நம்ம அவனை பத்தி பேசாம இருக்க முடியல. திருமண பக்கம்லாம் அவன் வீடியோ வருது. 2 நாளா அந்த வீடியோ ஒன்று ட்ரோல் பண்ணி போட்டுவிட்டேன். அவங்க சம்பந்தமானவங்க கமெண்ட் போட்டு விட்டாங்க. அவங்க போடுற பதிவெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. 2 ரீல்ஸை வர தொட்டு விட்டேன். போற பக்கம்லாம் அழுவுறதா வருது. நம்ம சாக்கடை நம்ம சாக்கடை தெரியுமிருக்கேன். அவன் வேற அழுதுகிட்டே இருக்கான். நாங்க பேசக்கூடாதா? நாங்கள் பேசினா எப்படி தெரியுமா? அஜி வீடியோ எல்லாம் எடுத்து வச்சு அவரு அப்படியே ட்ரோல் பண்றாராம். ஏங்க அங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல. அஜி அனந்த்ஜித் கேட்ட கேள்விக்கு அங்க பதில் சொல்ல முடியல. திணறாப்ல. அங்க இருந்து வந்துட்டு தனியா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் தனியா உட்காந்து. என்னத்த சொல்றதோ போக. இப்படிப்பட்டவர்களுக்கு நடுவில் அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு விஜயநாத் தள்ளப்பட்டதுதான் நம்மளுக்கு வந்து பெரிய தலைவலியா போச்சு. இதுல வேற ஜெயலலிதா அவர்கள் ஊழல்வாதி இல்லையா? எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் ஊழல்வாதியா அப்படின்னு அதிமுக நிறைய பேசுறாங்க. டேய் உங்களை ஏன் அந்த அம்மா வந்து பேச விடாம வச்சிருந்தாங்கன்றது இப்பதான் தெரியுது. செங்கோட்டையன் அவர்கள் ஊழல்வாதி தானே, அவரை மட்டும் பக்கத்துல வச்சிருக்கீங்களே அப்படின்னு அதிமுக பேசுறான். திமுக தானே பேசுறது இல்ல, அதிமுக தானே பேசுறான். ஏய் இதெல்லாம் பேக் ஃபயர் ஆகண்டா உங்களுக்கு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ நாளைக்கு சம்பவம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத உங்களை மாதிரி நானும் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூர் NKR.